கோல்ட் ரேட் கம்மின்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் பில்லை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடும். வாங்க இந்த வீடியோவில் எப்படி ஸ்மார்ட்டாக பை பண்ணணும்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கடையில் இப்போ ஆஃப் ரேட் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் அசோசியேஷன் ரேட்டை விட கவர்ச்சியான ஆஃபர் கொடுத்துட்றாங்க. ஒரு கிராமுக்கு 100 ரூபா கம்மி, 200 ரூபா கம்மி, 500 ரூபா கம்மி அப்படி கொடுத்துட்றாங்க. ஆனால் அதே மறுபுறமா உங்ககிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா வேஸ்டேஜில் பல மடங்கு கூட்டிட்டு வாங்கிக்கிறாங்க. ப்ரீமியம் கடையில் பார்த்தீங்கன்னா டேக்ல வேஸ்டேஜே போடாமல் ஒளிமறைவாக வச்சிருக்காங்க. அதில் டேக்ல எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க போடுறது இல்லை. ஸோ கஸ்டமருக்கு என்ன வேஸ்டேஜ் போடுறோன்னு புரியறது இல்லை. ஒரு ஐட்டமுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. கடைசியில் பில்லில் ஒரு பர்சன்டேஜ் போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தில் அதோட அதிகமான நகைகளை நம்ம வேற கடையில் வாங்கியிருக்க முடியும். ஸோ நீங்கள் நகையை வாங்க டெசிஷன் எடுக்க முன்னாடி அந்த கோல்ட் ரேட் கம்மியாக கொடுத்தாலும் வேஸ்டேஜ் சார்ஜ் மாடரேட்டாக இருக்கா, வேஸ்டேஜ் சார்ஜ் ரீசனபிளாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உண்மையான சேமிப்பு அப்போ தான் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி வாங்குறதுல இல்லை செல்லிங் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அந்த கேள்வியை கேளுங்க. நான் வர வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான விடையை பதில் சொல்கிறேன்.